அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வரா விலாகில் இன்றைக்கி நம்ம மெஸ்ஸில் என்ன சாப்பாடுனா மீன் குழம்பு, மீன் பொரியல். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். வீடியோவும் போட முடியல. வீடியோ போடுறதுக்கு நேரமானது கிடைக்கவே இல்லை. வீடியோ போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த வீடியோ போட ஆரம்பித்தாச்சு. காலையில் லைவ் போட்டேன் 4:30 4:45. நிறைய பேர் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தண்ணி வரும் நாங்கள் 4 மணிக்கு, அதனால் எந்திரிச்சாச்சு. தயிர் சாதம் தான் பார்த்துக்குங்க. நம்ம மெஸ்ஸில் வந்து குட்டியாக 2 பசங்க சேர்ந்துருக்காங்க. ஒரு தம்பி 1ஆம் கிளாஸு, ஒரு தம்பி 4ஆம் கிளாஸு. 2 குட்டி தம்பிங்களுக்கும் அம்மா இல்லாதனால நம்ம சமையல் செஞ்சு கொடுப்போம். 3ஆம் தேதியா 2ஆம் தேதியிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 1ஆம் தேதியிலேருந்து கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அப்போ 4ஆம் தேதி ஸ்கூல் திறந்துச்சுல, அது வந்து காலையிலேயே கொடுத்துறது. மீன் பொரியல், மீன் குழம்புலாம் அவங்களுக்கு கிடையாது. சாருக்கு பாப்பா மீன் சாப்பிட மாட்டா. மீன் குழம்புன்றது ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சேன். அவங்க வந்து சைவம் தான், நம்மகிட்ட சாப்பாடு வாங்குறவங்க. நாமளும் சைவம் தான், நாமளும் மீன் சாப்பிட மாட்டோம். அதனால் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு. எங்கள் பாபாவுக்கு வேறு இன்றைக்கி பிறந்த நாள், அதுக்காகவும் மீன் குழம்பு வைக்கல. யாரோ கேட்டாங்க, பிறந்த நாள்னால மீன் குழம்பு வச்சு மீன் பொரியல், விரால் பொரியலான்னு கேட்டாங்க. அப்படிலாம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து கட்டில் போட்டிருந்தாங்கல்ல போட்டால். அதுக்கப்புறம் இப்போ தான் இதாகவும் சரி வாங்குவோம் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு வேறு விரால் கேட்டிருந்தா, அதனால் 100 ரூபாய்க்கு விரால் வாங்கினேன். காலையில் கஞ்சி தான் வச்சேன், ஏன்னா மாவுகள்லாம் இல்லையா. அதனால் கஞ்சி வச்சு அதுக்கு கடலை துவையல் அரைச்சேன். அதுக்கப்புறம் லெமன் சாதம் போட்டு உருளைக்கிழங்கு பொரித்து முட்டை வச்சு பசங்களுக்கு, அந்த 2 குட்டி பசங்கனால அவங்களுக்கு மீனெல்லாம் ஒதுக்கிட்டேன். அப்புறம் காலைல டீயை போட்டு குடிக்கல. தண்ணி வந்து போயிட்டே இருந்துச்சு. அதுக்கே நேரம் பாதி சரியாக போயிட்டு 7:45 இந்த பசங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். குட்டியாக 2 பாத்திரத்தில் வந்து தயிர் சாதம், குட்டி தம்பிக்கு பெரிய தம்பிக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, லெமன் சாதம், முட்டையும் தனித்தனி பாக்ஸில் தான் குட்டி குட்டியாக வச்சுருக்கேன்னா. இது தயிர் சாதம், முட்டை தனித்தனியாக, உருளைக்கிழங்கும் இங்கே லெமன் சாதத்துக்கு கீழே அந்த தம்பிக்கு வச்சுட்டேன். இதில் குட்டியாக இன்னொரு தம்பிக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற சாதத்தை என் மகா கொஞ்சம் சாப்பிட்டா, லெமன் சாதம் வேணுன்ட்டு. அதுக்கப்புறமாட்டிக்கு கொஞ்சம் இருந்துச்சு, அதை திரும்ப நான் சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளையாக குட்டி பசங்களுக்கு வந்து 8 மணிக்கு ஆட்டோ வந்துடும்னுவாங்க. அதனால் 7:15 அப்படி வாங்கிட்டு போயிடுவாங்க சாப்பாடு. இன்றைக்கி காலை சாப்பாடு வெளியில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா கஞ்சி தான் வச்சேன்னா, கஞ்சி குடிக்க மாட்டாங்க. பால் கஞ்சி தான் வச்சேனே, குடிக்க மாட்டாப்புல அப்படின்ட்டு. சின்ன பசங்க இல்லை, அதனால் கொடுக்கல. அதுக்கப்புறமாட்டிக்கு மறுபடி அப்போ இன்னும் வேறு பசங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தேன். தண்ணி எடுத்துக்கிட்டே கொடுத்தேன். இன்றைக்கி ஒரு சமைக்கு வேலை 4 மணிக்கே எழுந்திரிச்சேன். பாத்திரம் நாள் தேய்க்காம போட்டது எல்லா வேலையும் சேர்ந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சமாக புளிக்குழம்பு வச்சு சவுச்சவ் கூட்டு வச்சேன், ரசம் வச்சேன். இவ்வளவும் வைக்க இன்றைக்கி நேரம் சரியாக போயிட்டுங்க. வேலையாக காலையில் இவங்களெல்லாம் வேலைக்கு அனுப்புறது ரொம்ப கஷ்டம். 8 மணிக்கு சார் வந்துடுவார், 7:45 இந்த தம்பிங்க வந்துடுவாங்க. அடுத்து 8:15 என் மக போவா. அதுக்கப்புறம் இந்த பசங்க வருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மதிய சாப்பாடு ஆரம்பிச்சிடும். இப்படியே தாங்க என் லைஃப் ஓடிட்டே இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலை செய்கிறது. அப்புறமா டக்குன்னு எடுத்து வச்சு கொடுத்துட்டு, ஒரு வேலையை எடுத்து கொடுத்துட்டு திரும்ப தண்ணி வந்துச்சு. தண்ணி கொஞ்சம் நேரம் போட்டு பிடிச்சேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு வந்தாங்க. அவங்க மகளுக்கெலாம் பாட்டில் வாங்கினு என் மகளுக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறமேட்டிக்கு ஒரு வேலையாக சமையலாம் முடித்து கொடுத்து விட்டுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு வேலையை பிடிச்சாச்சு. ஓகே பாய். அடுத்து